மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 9th ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன் மோஷன் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி டாபிக் கொடுத்துருப்பாங்க நம்ம புக்கில், யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். நீங்கள் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம டிஸ்டன்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம். நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய வேர்ட் தான் எவ்வளோ டிஸ்டன்ஸ், நம்ம வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது ஆஸ் யூஷுவல் ரெகுலர் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் வந்து டிஸ்டன்ஸ் இல்லைங்களா. அப்போ டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லென்த்து, சரிங்களா, லென்த்து ஒன்லி கவர்டு, நாட் டைரக்ஷன். டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் லென்த்தை மட்டும் கவர் பண்ணுது, டோட்டல் பாத் அதை மட்டும் கவர் பண்ணுதுன்னா அதை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. இப்போது இப்படி வச்சுக்கலாம், என்ன சொல்கிறது, இப்படி இப்படி இருக்குன்னு வைங்க. இந்த பாயிண்ட் ஏ, இது பி, இது சி, இது வந்து டி, இது வந்து ஈங்கிற பாயிண்ட். சரியா. இப்போ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5 மீட்டர், இது 6 மீட்டர், இது வந்து 7 மீட்டர், இது 8 மீட்டர் அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா. இப்போது இது எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஏக்கும் ஈக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏலேருந்து ஈக்கு போகணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது, ப்ளஸ் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ், பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 6, ப்ளஸ் சிக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 7, ப்ளஸ் டிக்கும் ஈக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 8. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் பாத் கிடைச்சிருமா, டோட்டல் லென்த்து கிடைச்சிருமா. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. எவ்வளோ ஆட் பண்ணால் எவ்வளோ, 5 + 6 11, 11 + 7 18, 18 + 8 26. அப்போ இதனோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26 மீட்டர். சரிங்களா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பை த டோட்டல் லென்த் கவர் பை த பாத், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு பை த மூவிங் பாடி. நம்ம ஏற்கனவே சொன்னோம், மூவிங்கை வந்து நம்ம எப்படிலாம் மெஷர் பண்ணலாம், டிஸ்டன்ஸில், டிஸ்பிளேஸ்மெண்ட்டில், ஸ்பீடில், வெலாசிட்டியில் எல்லாம் மெஷர் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த வகையில் மூவிங் பாடி வந்து டோட்டல் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு, டோட்டல் லென்த்தை ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்டன்ஸ், தொலைவு. சரிங்களா. பாதை, அதாவது அது கடந்து வந்த பாதை. ஒரு பொருள் வந்து எவ்வளவு பாதையை கடந்து வந்திருக்கோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா தொலைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் அப்போ ஏக்கும் ஈக்கும் உள்ள டோட்டல் பாத், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஇ இதெல்லாம் ஆட் பண்ணால் எத்தனை மீட்டர்ஸ் வருது, 26 மீட்டர்ஸ். அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் பண்ண டோட்டல் பாத் வந்து எவ்வளோ, 26 மீட்டர். அதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அதுவே டைரெக்டாக இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏக்கும் ஈக்குமான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். சப்போஸ் இது வந்து 20 கிலோமீட்டர் இருக்குது, நேராக போகிறோம், ஏலேருந்து ஈக்கு நேராக போகிறோம் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்பொழுது 20 கிலோமீட்டர்ஸ். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா 20 கிலோமீட்டர்ஸ். சரிங்களா. அப்போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, 26 மீட்டர் இருக்குது. சாரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, 20 மீட்டர். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, 20 மீட்டர். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ், 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மிக குறைந்த தொலைவு. அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. இடப்பெயர்ச்சி. அப்போது டிஸ்டன்ஸுங்கிறது 26 மீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது 20 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸை விட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி தான் இருக்குது, குறைவாக தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் லெஸ்ஸர் தென் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸை விட கம்மியாக தான் இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னா டோட்டல் பாத் கவர்ட் பை த ஆப்ஜெக்ட், அது டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ், அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இல்லையா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட். சரிங்களா. 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட வேரியேஷன்ஸ், டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்லலாம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். இப்போது அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வைங்க, ஏ பி சி.
இங்கேருந்து ஏவிலேருந்து சிக்கான டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 4 மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஏலேருந்து பிக்கான டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் எப்படி சொல்லலாம்? ஏபி ப்ளஸ் ஏசி சொல்லலாமா? ஏபி ப்ளஸ் ஏசி அதானே டோட்டல் டிஸ்டன்ஸு. அப்போது டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து எவ்வளோ 3, ஏசி வந்து எவ்வளோ 4, அப்போ 3 + 4 வந்து 7 மீட்டர். ஆமாவா? இது டிஸ்டன்ஸு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது பியிலேருந்து டைரெக்டாக சிக்கு, இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? எவ்வளோ மீட்டர் இருக்கும்? எப்படி கண்டுபிடிப்போம்? நீங்கள் வந்து மேக்ஸில் பித்தாகரஸ் தியரம்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த இது என்னன்னு கண்டுபிடிப்போம்? பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஆமாவா? அப்போது இது பிசி ஸ்கொயர் என்னன்னு வேணும். அப்போ ஏபி வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 3. அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்னால் ஏசி வந்து எவ்வளோ 4, அப்போ 4 ஸ்கொயர். அப்போது 3 ஸ்கொயர்னால் 3 × 3 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர்னால் 4 × 4 16. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ? 25. அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25னா பிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25வா? எடுத்தோம்னா எவ்வளோ? 5 மீட்டர். அப்போ பிசி வந்து எவ்வளோ இருக்குது? 5 மீட்டர் இருக்குது. அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 5 மீட்டர். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 7 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் அதை விட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி தான் இருக்குது? கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் சொல்லக்கூடியது, டைரெக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ், 2 பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிக குறைவான தொலைவு தான் என்ன சொல்கிறோன்னா இடப்பெயர்ச்சி, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுவே வந்து இப்போ சர்க்குலர் பாத் போகிறோம் அப்படின்னு வைங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 14 மீட்டர் அல்லது 14 கிலோமீட்டர் எடுத்துக்கிறோன்னு வைங்க. இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 14 மீட்டர். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இங்கே போயிட்டு திரும்ப எங்கே தான் வந்து நிற்குது? இங்கே தான் வந்து நிற்குது. அப்போ இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் சேம் தான் இல்லையா? அப்போ என்னவாயிடும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 ஆகிடும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னவாயிடும்? 0. சரிங்களா? டிஸ்டன்ஸ் வந்து 14 மீட்டர். இதனுடைய பாத்தோட இது வந்து எவ்வளோ இருக்குது? 14 மீட்டர் இருக்குது. அப்படின்னா ரவுண்ட் சர்க்குலர் பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் பண்ணும் பொழுது டிஸ்டன்ஸ் இருக்கும், ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இருக்காது, 0வாக இருக்கும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். இனிஷியல் பாயிண்ட்டும் இது தான், ஃபைனல் பாயிண்ட்டும் இது தான். ஸோ அப்போ ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா என்னவாயிடும்? 0 ஆகிடுமா? ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருக்காது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். எதில்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது அப்படின்னா. இப்போது ஒரு கார் வந்து மூவ் ஆகிட்டுருக்குதுன்னு வைங்க. ஒரு கார் போயிட்டுருக்குது. ஸோ இங்கே வந்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது. சரிங்களா? ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 10 மீட்டர். அப்போது இந்த கார் வந்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து போயிட்டு திரும்ப பிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டு திரும்ப எங்கே வருது? ஏங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடுது. அப்படின்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகும் பொழுது எவ்வளோ? 10 மீட்டரா? திரும்ப வரும் பொழுது எவ்வளோ? 10 மீட்டரா? அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர். டிஸ்டன்ஸ் வந்து என்னது? 20 மீட்டர். அப்போ இதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? இனிஷியல் பாயிண்ட் மைனஸ் ஃபைனல் பாயிண்ட்டா? இங்கே போகும் பொழுது என்னது? 10ஆ? திரும்ப வரும் பொழுது எவ்வளோ மீட்டர்? 10 மீட்டர்ஸா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னவாயிடுது? 0 ஆகிடுது. எப்படி? இது வந்து ஏ டு பிக்கு போகும்போது டைரெக்ஷன் வந்து ப்ளஸ்ஸு, அதே பியிலேருந்து ஏக்கு வரும்பொழுது டைரெக்ஷன் வந்து மைனஸ்ஸு. அப்போ 10 - 10 ஈக்குவல் டு எவ்வளோ? 0 மீட்டர். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னது? 0 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னவாகாது? 0 ஆகாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாகும்? 0 ஆகுது. ஏன்னா இதுக்கு நெகட்டிவ் குவான்டிட்டி உண்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து என்ன உண்டு? நெகட்டிவ் குவான்டிட்டி. இப்படி போச்சுன்னா ஏ டு பினா ப்ளஸ்ஸு, அதுவே சேம் டைரெக்ஷனில் திரும்பி வருதுன்னா ஆப்போசிட் டைரெக்ஷன் ஆகிடுதா? அப்போது மைனஸ். ஏபினா ப்ளஸ்ஸு, பிஏனா மைனஸ். அப்போ +10 - 10 என்னவாயிடும்? 0 ஆகிடும்.
அப்போது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிஸ்டன்ஸ் அப்படின்னா டோட்டல் லென்த்தை கவர் பண்ணுறது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். சரிங்களா? டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. டிஸ்டன்ஸுக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடையாது, நெகட்டிவ் வேல்யூஸ் கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ உண்டு. இதில் நம்ம பார்த்தோம், டிஸ்டன்ஸ்னால் வந்து என்ன சொன்னோம், டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. இப்போ இதுக்கான வேரியேஷன்ஸ் பார்த்துருவோம். டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி. இப்போ நமக்கு தெரியணும்ல ஸ்கேலார்னால் என்ன, வெக்டார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கேலார் அப்படின்னா மேக்னிடியூடு மட்டும் இருக்குது அப்படின்னா, சரியா? ஒரு குவான்டிட்டிக்கு மேக்னிடியூடு மட்டும் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. ஹேவிங் மேக்னிடியூட் ஒன்லி இஸ் கால்டு ஸ்கேலார் குவான்டிட்டி. மேக்னிடியூட்னா என்ன, ஜஸ்ட் நியூமரிக்கல் நம்பர்ஸ், அவ்வளோதான். இப்போ இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, 20 மீட்டர்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 20ங்கிறது வந்து என்னது, மேக்னிடியூடு. இங்கே சியிலேருந்து டிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, 7 மீட்டர் இருக்குது. அப்போ 7 அப்படிங்கிறது என்னது, மேக்னிடியூடு. அந்த நியூமரிக்கல் வேல்யூவை சொல்லக்கூடியதான் என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்துட்டு மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது இதுக்கு டைரக்ஷன் கிடையாது. நம்ம சொன்னோம் இல்லையா, டிஸ்டன்ஸ் அப்படின்னா அது எந்த டைரக்ஷனில் வேணாலும் மூவ் ஆகலாம். அது வந்து ட்ராவல் பண்ண டோட்டல் லென்த்தை மட்டும் கவர் பண்ணுது அப்படின்னா அது டிஸ்டன்ஸு. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி கிடையாது, பர்டிகுலர் டைரக்ஷன் இருக்குது. சொன்னோம் இல்லையா, ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொன்னோம். அப்போது இந்த லென்த் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருந்தால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வெக்டார் குவான்டிட்டி. எந்தெந்த குவான்டிட்டிஸ்க்கெல்லாம் மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன், மேக்னிடியூடும் இருக்கணும், அதோட என்ன இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்கேலர்னா என்ன, வெக்டார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேக்னிடியூடு மட்டும் இருந்துச்சுன்னா அது ஸ்கேலார் குவான்டிட்டி, மேக்னிடியூடும் டைரக்ஷனும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெக்டார் குவான்டிட்டி. சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸும் சரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சரி போத் ஆர் டினோட்டட் பை தி லெட்டர் எஸ். எந்த லெட்டரில் தான் டினோட் பண்ணுறாங்க, எஸ் அப்படிங்கிற லெட்டரில். இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன, டிஸ்டன்ஸ்னாலும் லென்த்து தான், டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலும் லென்த்து தான் காமனாக பார்த்தீங்கன்னா. ஸோ அதோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து என்னது, மீட்டர். சரியா? புரியுதா? டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன. தொலைவு, இடப்பெயர்ச்சி. தொலைவுனா கடந்து வந்த பாதையினுடைய நீளத்தை மட்டும் சொல்கிறது தொலைவு. சரியா? 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஷார்ட்டஸ்ட், மிகவும் குறைவான தொலைவை சொல்லக்கூடியது, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் சொல்லக்கூடியது என்னது, இடப்பெயர்ச்சி. இது வந்து ஸ்கேலார் அளவு, டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது இடப்பெயர்ச்சிங்கிறது வெக்டார் அளவு. சரிங்களா? இதனோட டிஃப்ரென்சியேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கால் பண்ணுங்கள். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.